இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அணுமின் நிலையங்கள் மீதான தடையை நீக்க பரிசீலிக்கும் சுவிட்சர்லாந்து அரசாங்கம். சூரச்சில் ஹிட்லர் உருவப்படத்தை காட்சிப்படுத்திய கார் சர்ச்சையில் சிக்கியது. சுவிட்சர்லாந்தின் மிகவும் ஆபத்தான பெண் காவலில் இருந்து விடுவிப்பு. சூரிச்சில் வேக கண்காணிப்பு கருவி தீப்பற்றியதில் பெரும் பரபரப்பு. டாவோஸில் யூத விடுமுறை விழாவில் தாக்குதல். சந்தேக நபர்கள் அகதிகள் என்பதால் நெருக்கடி. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட். உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து, பிறந்தநாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம். இங்கே தரம், சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான, மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம். கடந்த 2017ஆம் ஆண்டு புதிய அணுமின் நிலையங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை சுவிஸ் அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. உலக நாடுகள் மத்தியில் குறைந்த கார்பன் கொண்ட அணுசக்தியின் பயன்பாடு தொடர்பிலான ஆர்வம் அதிகரித்து வருகின்றது. கடந்த 2017ஆம் ஆண்டில் சுவிஸ் வாக்காளர்கள் ஜப்பானின் புகுஷிமா நகரில் ஏற்பட்ட அணுமின் நிலைய பேரழிவை தொடர்ந்து அணுசக்தியை படிப்படியாக அகற்ற ஒப்புதல் அளித்தனர். தற்போது எரிசக்தி அமைச்சரான ஆல்பர்ட் ரோஸ்டி உக்ரைன் போர் மற்றும் பிரெஞ்சு அணு ஆலைகளுடனான தொழில்நுட்பச் சிக்கல் மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை போன்ற சமீபத்திய மாற்றங்கள் காரணமாக இந்நிலைப்பாட்டை மறுமதிப்பீடு செய்ய பரிந்துரைத்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் தற்போது நீர் மின்சாரத்தை பயன்படுத்தும் 3 அணுசக்தி ஆலைகள் உள்ளன. அவை அதன் ஆற்றலில் 1/3 ஒரு பகுதியை சக்தியாக வழங்குகிறது. இந்த ஆலைகளை நிறுத்திவிட்டால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மட்டுமே எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யாது என்று அரசாங்கம் கவலை கொள்கிறது. உலக அளவில் அணுசக்தி தொடர்பான ஈர்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் சீனா, இந்தியா போன்ற நாடுகள் அணுசக்தி தொடர்பான புதிய வளர்ச்சிகளுக்கு வழிவகுக்கின்றன மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் பிற நாடுகளும் காலநிலை இலக்குகளின் ஒரு பகுதியாக தங்கள் அணுசக்தி திறனை அதிகரித்து வருகின்றன. அவ்வாறு இருக்க அணுமின் நிலையங்கள் தொடர்பில் சுவிஸ் அரசாங்கத்தின் கொள்கையில் ஏற்பட்ட சாத்தியமான மாற்றம் பேசு பொருளாக மாறியுள்ளது. சூழல் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் சில அரசியல்வாதிகள் இதை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு ஒரு பின்னடைவு என்றும் மற்றும் சிலர் இது ஆற்றல் பாதுகாப்புக்கு தேவையான ஒன்று எனவும் இதை ஆதரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் தற்போது புதிய அணுசக்தி தொடர்பிலான திட்டங்கள் எதுவும் திட்டமிடப்படவில்லை. அப்படியான திட்டங்கள் குறிப்பிடத்தக்க சட்டம் மற்றும் பொது ஒப்புதல் வழிவகைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெடரல் கவுன்சில் 2024ற்குள் அணுசக்தி தொடர்பிலான சட்டங்களில் மாற்றங்களை முன்மொழியும் என்றும் மேலும் இது பாராளுமன்றத்தில் பல விவாதங்களை கொண்டுவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூரச்சில் கார் ஓட்டுநர் ஒருவர் தனது காரின் பின்புற ஜன்னலில் ஹிட்லரின் உருவப்படத்தை காட்சிப்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் சர்வாதிகாரியை தெளிவாக காட்டும் புகைப்படம் கவனிக்கப்பட்டவுடன் குறித்த வாகனம் போலீசாரால் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டதனால் இது அங்கு பேசுபொருளாக மாறியுள்ளது. ஒரு சிலர் இந்த காரை பறிமுதல் செய்ய வேண்டும் மற்றும் இதற்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் சிலர் நகைச்சுவையாக நிராகரித்த வண்ணமும் அவரவர் கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். இவ்வாறு இருக்க குறித்த வாகன ஓட்டுநர் இதனால் எவ்விதமான சட்ட விளைவுகளையும் எதிர்கொள்ளவில்லை. இதற்கு காரணம் தேசிய சோசலிச சின்னங்கள் வெறுப்பு அல்லது வன்முறையை தூண்டாவிட்டால் அவை சட்டவிரோதமானவை அல்ல என்றும் இந்த புகைப்படம் எவ்விதமான சட்டத்தையும் மீறவில்லை என்றும் சூரஜ் நகர போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் சமீபத்திய நாடாளுமன்ற விவாதங்கள் தீவிரவாத சின்னங்களுக்கு தடை விதிக்க முன்மொழிந்துள்ளதுடன் இதுபோன்ற சின்னங்களை பொதுமக்கள் பயன்படுத்துவதை சட்டவிரோதமாக்குவதற்கான ஒரு தீர்மானம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் சுவிட்சர்லாந்தின் மிகவும் ஆபத்தான பெண்மணி என்று அழைக்கப்பட்ட கரோலின் எட்ஸ் என்பவர் தற்போது தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். 23 வருடங்களாக தனிச் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இப்பெண்மணி மனநல முன்னேற்றம் காரணமாக சிகிச்சை மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். தற்போது 51 வயதாகும் இவர் 2 பெண்களை கொலை செய்த குற்றத்திற்காக 1988 முதல் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.
சூரஜ் மாவட்ட நீதிமன்றம் இவரது ஆயுள் தண்டனையை 5 ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு சிகிச்சை திட்டமாக மாற்றியுள்ளது. இதனால் கரோலின் கணிசமான முன்னேற்றத்தை காட்டியுள்ளார் எனவும் சிகிச்சைக்கு செல்ல ஆர்வமாக இருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் அப்பெண்மணி இப்புதிய சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. 1991 மற்றும் 1997 ஆண்டு கரோலின் சூரச்சில் 2 பெண்களை கொலை செய்துள்ளார் மற்றும் புத்தக விற்பனையாளர் ஒருவரை தாக்கியது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அடையாளம் காணப்பட்ட பெண் குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார். அதனால் 2001 இப்பெண்மணிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சூரிஜ் ஓபெர்ரிடன் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் ஒரு வேக கண்காணிப்பு கருவி எரிந்து அதிலிருந்து ஏற்பட்ட தீ அருகிலுள்ள புதர்க்கொடியிலும் கட்டிடத்தின் சுவர் வழியாக மேல்மாடியிலும் பரவி பெரும் தீ விபத்தாக மாறியது. தீயணைப்பு படையினர் விரைவாக நடவடிக்கை எடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து வீட்டிலிருந்து 12 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றினர். மேலும் தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் $1 மில்லியன் வரை இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் வேக பரிசோதனை கருவியின் பேட்டரி வெடித்து தீப்பற்றியதா அல்லது யாராவது கருவியை தீ வைத்தார்களா என விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெர்மனியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்குப் பிறகு ஐரோப்பாவில் அகதிகள் குடியேற்றம் மீண்டும் விவாதமாகியுள்ளது. இந்நிலையில் டாவோஸ் பகுதியில் யூதர்களின் விடுமுறை விழாவில் நடந்த தாக்குதலுக்குப் பின்னர் சந்தேகிக்கப்பட்ட குற்றவாளிகளை விசாரிக்கும் பொழுது அதில் 2 நிராகரிக்கப்பட்ட அகதிகள் என தெரிய வருகின்றது. அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாததால் தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சுவிஸ் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை சிறையில் வைக்க முடியவில்லை மற்றும் முன் விசாரணை சிறை காவலில் வைக்கவும் சட்டப்பூர்வ காரணங்கள் இல்லை. இவர்களை சிறப்பு குடியேற்றச் செயல்முறைகள் மூலம் இவர்களை 3ஆம் நாடு அல்லது சொந்த நாடு நோக்கி அனுப்ப சாத்தியம் உள்ளதா என்று கவனிக்கப்படுகிறது. இதேபோன்று தற்போதைய சூழலில் சுவிட்சர்லாந்து 4500 வெளிநாட்டவர்களை நாடு கடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதில் 2500 பேருக்கு பாஸ்போர்ட் இல்லை. மேலும் 442 பேரின் திருப்பி அனுப்பல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில அரசியல்வாதிகள் தற்காலிகமாக எல்லை கட்டுப்பாடுகளை திரும்ப கொண்டு வர வேண்டும் எனக் கோருகிறார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.